அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 1/2 கிலோ மைதா மாவு விற்கிது. இப்போ நம்ம எக் பப்ஸ் செய்ய போகிறோம். 6 முட்டை அவிச்சமாக்கு 12 பப்ஸ் விடுவோம். நம்ம இப்போ 1/2 கிலோ மாவு போடுறோம். மிஞ்சினாலும் பரவாயில்லை, பரோட்டாவை போட்டுக்கிடலாம். ஆனால் நமக்கு பப்ஸுக்கு தேவைப்படும்ல, அதனால் நான் 1/2 கிலோ மாவாக போடுறேன். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த பேக்கிங் சோடா வைக்கிறதுல இந்த அளவுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட வேண்டியது போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அப்படி பிரட்டி நம்ம சப்பாத்தி பரோட்டாவுக்கு மாவு குழைப்போம்னா அது மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பிணைய வேண்டியது. இந்த ஸ்பூனாலேயே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மேட்டாப்பில் பிணைஞ்சிக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்க, நம்ம மாவை பிணைஞ்சி வச்ச மாவை இப்போ எடுத்து நம்ம உருண்டை போட்டு மாவு போட்டு நான் வளர்த்து காட்டுறேன். சரியா? இங்கே பாருங்கம்மா, இந்த வெங்காயத்தில் ஒரு 5 வெங்காயத்தை வெட்டி இந்த சீப்பாக வெட்டி வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு பச்சை மிளகா. இப்போ லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பருப்பில் நம்ம வதக்குவோம். சட்டியை சூடு பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ஆப்பையோட ஒரு 2 ஸ்பூனு அள்ளி ஊற்றிக்கிது. எண்ணெய் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்தை போட்டு இந்த பச்சை மிளகாயை பொடுசாக நறுக்கி போடணும். கொஞ்சம் சுமாரான தீவில் இது லைட்டாக வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா தூள், நம்ம ஆனத்துக்கு போடுவோமே மல்லித்தூள், அது கொஞ்சம். இஞ்சி வெள்ளைப்பூடி ரொம்ப போடக்கூடாது, ஒரு மூக்குப்பொடி அளவுக்கு கொஞ்சம் ஒரு மணத்துக்கு. இது எல்லாத்தையும் போட்டு சும்மா சிறுதியில் வச்சு, ரொம்பலாம் அது உள்ளக்க போகாது. இந்த கேன் வச்சா இந்த அளவு தான் வைக்கணும், கொஞ்சம் காணும். அதுக்கு மேலே முட்டையை வேறு வைக்கணும். மாவை போட்டு நம்ம இப்படி வளர்க்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம். மைதா மாவுங்கிறதுனால நல்லா இழுக்கலாம். என்ன செய்யணும், இது வெண்ணெய். உங்களோட நெய் இருந்தாலுங்கலாம், வெண்ணெய் இருந்தாலுங்கலாம், எல்லா இடமும் இப்படி செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த மாவை எடுத்து இப்படிங்கணும். இப்படின்ட்டு இப்படி கொண்டு வச்சு இதுலேயும் லைட்டாக தடவி அதுலேயும் மாவு அப்படின்ட்டு நம்ம இப்படி எல்லா உருண்டையும் இப்படி செஞ்சு முதல்ல வச்சுக்கிறோம். நம்ம இந்த மாவை போட்டு இதை நம்ம நல்லா என்ன செய்கிறோம், இதை அள்ளி வச்சு இந்த ஒரு முட்டையை இப்படி கவுத்தி தண்ணியை சுற்றி அப்படின்ட்டு
இந்த இதை கொண்டு வந்து இப்படி ஒட்டி இந்த இதை இப்படி ஒட்டிடும். இப்போ இந்த இதை ஒட்டி நம்ம ஷேப்பு எப்படி வேணாலும் செய்யலாம். ஒட்டிடமா இதை எப்படி நம்ம எல்லாம் செஞ்சு வச்சு நம்ம அடுப்பில் ஏற்றணும். இதுக்கு மேலே ஒரு முட்டையை கலக்கி அதை நல்லா மேலே தடவணும். என்ன வளர்த்து வச்ச பிறகு இந்த முட்டையை என்ன செய்யணும், மேலே அப்படி லைட்டாக போட்டு மாதிரி இப்படி வச்சு விடுங்க. ரொம்ப விளங்கம்மா. நம்மள்ட்ட நெய் எண்ணெய் வாசத்துக்கு எண்ணெயிலையும் சுடலாம். நெய்க்கு வாசத்தை கொடுங்க. இப்படி சட்டியை சூடு பண்ணியாச்சு. நல்லா சூடு பண்ணி இதையும் வச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றா வைக்கிறோம். லைட்டு சுமாரான தீ வச்சு ஒரு 2 நிமிஷம் சென்று நம்ம திருப்பி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது அப்படியே சிறு தீயில் தான் போடணும், ரொம்ப பெரிய தீயிலலாம் வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கம்மா, நல்லா பப்ஸு ஒரு எப்படி ஒரு 10 நிமிஷம் செல்லும். நம்ம அங்கிட்டு பிரட்டி நல்லா எடுத்து நல்லா முது பஞ்சு கேக்கு மாதிரி இருக்கிற பப்ஸு. நம்ம நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கிறோம், பட்டர் போட்டு எண்டிக்கிறோம். கடை பப்ஸு மாதிரியே இருக்கு. இதை ஒன்று பிச்சு நல்லா திண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. உள்ளக்க பாருங்கள், இது இருக்குது. ஒன்று பிச்சு எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம்.